ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஊசிமலையை பற்றி தான். ஊசிமலை வந்துட்டு இருக்கிறது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயே கூடலூர்லேருந்து கூடலூர் தான் மெயின் டவுனாக இருக்கிறது. இந்த வந்துட்டு ஊசிமலை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆளுங்களாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதர் ஸ்டேட்லேருந்து, மற்ற ஸ்டேட்லேருந்து, அப்புறம் நம்ம நாட்டிலேருந்து, ஒவ்வொரு இடத்துலேருந்தும் அப்படியே இந்த ஊசிமலை ஏறுறதுக்காக ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கூடலூர்லேருந்து அப்படியே வந்துட்டு ஊட்டிக்கு போகிற வழியில் தான் இந்த ஊசிமலை இருக்கிறது. கூடலூர் என்கிறது ஒரு ஜங்ஷன் தான். அந்த ஜங்ஷனில் தான் வந்துட்டு அங்கேருந்து தான் வந்துட்டு தமிழ்நாடுக்கு வந்துட்டு கோசம், அங்கேருந்து தான் வந்துட்டு கேரளாவுக்கு கோசம், அது மாதிரி கர்நாடகாவுக்கு போகிறது எல்லாமே வந்துட்டு அந்த ஜங்ஷனில் தான் இருக்கிறது. அப்போ வந்துட்டு அங்கேருந்து அந்த கூடலூர்லேருந்து அப்படியே ஊட்டி போகிற வழியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்லாம் மேலே, 10-15 கிலோமீட்டர்லாம் அப்படியே உள்ளே மேலே போனால் அங்கேருந்து பார்க்க முடியும். நம்மளால் வந்துட்டு ஊசிமலைக்கு வந்துட்டு போக முடியும். அது வந்துட்டு ஊசிமலை வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக தான் அது வந்துட்டு ஓப்பனாக இருந்தது. இப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்துட்டு கவுண்டர் வச்சுருக்காங்க. கவுண்டரில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிக்கெட் எடுக்கணும். சின்ன பசங்களுக்குன்னா ஒரு டிக்கெட்டு, பெரியவங்களுக்குன்னா வேறு டிக்கெட்டு, அந்த மாதிரி தான். அங்கேருந்து போய் அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்துட்டு நல்ல ஒரு வியூவாக தான் இருக்கும். அங்கே ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நேச்சுரல் லைக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஊசிமலை போகிறது ரொம்ப வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா அங்கே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த காடு, மலை அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அப்போ அப்படியே வந்துட்டு டிக்கெட்டில் எடுத்து அந்த ஸ்டெப்பெல்லாம் இறங்கி அப்படியே போகும்போதே வந்துட்டு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைட்லலாம் பார்த்தா ஆளுங்கள்லாம் நிறையா இருப்பாங்க. கப்புள்ஸ் வருவாங்க, அது மாதிரி ஃபேமிலிஸ் வருவாங்க. இந்த ஸ்கூல் கைடன்ஸுக்கு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்படியே வந்துட்டு போய் பார்த்தா ஒரு வீடு மாதிரி ஒன்று சின்னதாக தெரியுவாங்க கொஞ்சம் லாங்கில் இருந்து. அதுதான் அதோட என்ட்ரி பாயிண்ட்டு. அங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம், அங்கே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம், உட்காரலாம். அங்கேருந்து வந்துட்டு அந்த வீட்டு மாதிரி இருக்கிறதுல வந்து அது கீழே பார்த்தா ரொம்ப காடாக இருக்கும். அதில் என்னென்ன மரங்கள் இருக்குதோ, எந்த விலங்குகள் அனிமல்ஸ் இருக்குதோ ஒன்றுமே நம்மளால் தெரிய முடியாது. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது கூடலூர் டவுன் மொத்தமாக தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு ஹைட்டான பொசிஷனில் தான் இந்த ஊசிமலை இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் மேலேக்கெல்லாம் ஃபஸ்ட்டுக்கு அளவுடலாம் இருந்தது. மேலே சைடுக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப அளவுலாக இருந்தது. பட் அதில் வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டி இல்லை. அதனால தான் வந்துட்டு இப்போ பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஆளுங்க எல்லாம் அதுக்கு மேலே ஏறிட்டு அப்படியே உட்காந்து போவாங்க. ஜஸ்ட்டு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம வந்துட்டு கீழே போய் செத்துடும். அந்த மாதிரி தான் அந்த ஊசிமலையோட ஹைட்டு. இங்கேருந்து பார்த்தா நமக்கு அனிமல்ஸும் அட்டாக்கிங்கெல்லாம் இங்கே வராது மேக்ஸிமம். ஏன்னா அங்கே வந்து சேஃபாக தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே சேஃபாக தான் வந்துட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. சேஃபாக தான் வந்துட்டு ஆளுகளுக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சைடெல்லாம் வந்து கம்பி போட்டுட்டு அதிலெல்லாம் பிடிச்சி போகிற மாதிரி ஒரு சேஃபாக தான் போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடம்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 1/2 hour 1 hour எல்லாம் வந்துட்டு உட்காந்து கொஞ்சம் அங்கே வந்தால் மெயினாக வந்துட்டு ஒரு காற்று தான். மெயினாக வந்துட்டு காற்று ரொம்ப ஹெவியாக அடிச்சிடும். இந்த சின்ன பசங்க குழந்தைங்களாம் இருக்கும்போது மேக்ஸிமம் அங்கேருந்து கொஞ்சம் அந்த வீடு மாதிரி இருக்கிறதுல போய் உட்கார்றது தான் பெட்ரு. ஏன்னா வெளியில் வந்தால் காற்று அப்படி ஹெவியாக இருந்துடும். பெரியவங்களே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடும் அந்த காற்று எஃபெக்டால். குழந்தைகளுக்கெல்லாம் சொல்ல முடியாது தானே. அவங்களுக்கு வந்துட்டு காற்றெல்லாம் வந்தால் வாய் சுவாசிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும்.